திருக்கழுக்குன்றத்திலேருந்து வந்திருக்கின்ற கரிம வேளாண்மை, அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. எக்ஸனோர் அமைப்பை என்னுடைய சேர்ந்து அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்கள் செந்தூர் பாரியை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தான், ரொம்ப டைம் எடுத்துக்கல. நான் 35 வருடங்களாக இந்த எக்ஸ்னோரா அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் இயங்கி வருது. உலகம் முழுவதும் உள்ள அமைப்பு தமிழ்நாட்டில் ஒரு 35 வருடங்களாக சிறப்பாக இயங்கி வருகிறது. அதுலேயும் வந்து அர்பன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இப்போ வந்து நமக்கு உள்ள ஒரு பெரிய சவால் என்னன்னு சொன்னால் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான். எல்லா இடங்களிலும் குப்பைகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த குப்பைகளை வந்து எப்படி கையாள்வதுன்றதான் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. அரசாங்கம் எவ்வளவோ திட்டங்கள் போடுவாங்க. கேரி பேக்கை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கேரி பேக் இல்லாமல் தான் கடைக்கு போவோம். அதே மாதிரி அந்த மாதிரி எவ்வளவோ வேஸ்ட்டு, கடலுக்கு கீழே பார்க்கும்போது நிறைய வேஸ்ட்டு சேர்ந்துடுது. அதே மாதிரி ஆறு குளங்கள் எல்லா இடங்களிலும் பிளாஸ்டிக் கழிவுகள் அதெல்லாம் இருக்குது. இன்னொன்று ஆக்கிரமிப்பு. இந்த மாதிரி பல விதங்களில் இயற்கையை நாம் வந்து அழித்து கொண்டிருக்கின்றோம். அந்த இயற்கையை மீட்டெடுப்பதற்காகவும் சமூக அந்த சூழ்நிலை என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம நன்றாக வைத்து கொள்வதற்காக அவங்களுடைய அமைப்பு மிகவும் அருமையாக செயல்பட்டு வருகிறது. அதில் வந்து முதல்ல அவர்கள் நிர்மல் வந்து ஃபவுண்டராக இருந்தாங்க. இப்போ வந்து செந்தூர் பாரி அவர்கள் தலைவராக இருந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அவங்களோட இதுன்னு சொன்னால் அங்கங்கே இருக்கின்ற சிறிய அமைப்புகள், ஒரு என்ஜிஓஸ் இருப்பாங்க. இங்கெல்லாம் அவங்க ஒரு பெரிய அமைப்பு. இங்கே நம்ம ஊரில் ஒரு சின்ன அமைப்பு இருக்கும், ஒரு ரெசிடென்ஸ் அசோசியேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் லயன்ஸ் கிளப் இருப்பாங்க, ரோட்டரி கிளப் இருப்பாங்க. அது மாதிரி அவங்களை எல்லாரையும் இணைத்து அவர்கள் மூலமாக இந்த திட்டங்களை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருப்பது மிகவும் சிறப்பு. அவர்களை இந்த வாழ்த்து வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த அல்டிமேட் சக்ஸஸ் ஆஃப் எனிதிங் இஸ் எமோஷ்னல் கனெக்ட். அதாவது உணர்வு ரீதியாக நீங்கள் ஒன்று இணைந்து இருந்தால் மட்டும்தான் அந்த முயற்சி வெற்றி அடையும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இங்கே துவங்கப்படுகிற இந்த பாத அழுத்த சிகிச்சை, ஏதோ இன்றைக்கி இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய மசாஜ் சென்டர் வந்துடுச்சு. அது மசாஜ் மட்டுமாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் அப்பற்பட்ட சூழலில் இப்படி ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை மிகப்பெரிய அளவில் பாராட்டணும். அது மட்டும் இல்லை, இந்த எல்லா நல்ல விஷயங்கள், அதாவது குட் கண்டேஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல தொற்று. எப்படி இப்போ ஒரு பேண்டமிக் சைனாவில் எங்கோ ஏதோ ஒரு மூலையில் துவங்கியது, இன்றைக்கு உலகம் முழுவதையும் புரட்டி போட்டது, முடக்கி போட்டது. அதே மாதிரி ஒரு நல்ல செயல் பார்த்திங்கன்னா ஒரு இடத்தில் துவங்கினா அது உலகம் முழுவதும் போகும், மாறும் என்பதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு இங்கே துவங்கப்படுகிற இந்த பாத அழுத்த சிகிச்சை. ஏன்னா இப்போ எப்பொழுதுமே இந்த வின் சுச்சுவேஷன் தான் சஸ்டெயினபிள். ஒரு நீடித்து இருக்கணும்னா வெற்றி அதில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமான ஒரு வெற்றி கிடைத்தால் மட்டும்தான் அது தொடர்ந்து. அதாவது பொது வேலையில் மட்டுமல்ல, வணிகத்தில் இருக்கக்கூடிய நாமும் நினைவில் கொள்ள வேண்டிய 4 வார்த்தைகள் உண்டு. ஒன்று வந்து சஸ்டெயினபிள், ஸ்கேலபிள், ரிலையபிள், எக்கனாமிக்கலி வயபிள். இந்த 4 வார்த்தையை நம்ம மறக்கவே கூடாது. இது எப்படி சஸ்டெயினபிள் அப்படின்னா, இப்போ நான் இது மாதிரி பார்வை ஒரு குறைபாடு உடையவர், ஒரு உதவி செய்யுங்கன்னு இப்போ மனோ சாலமன் அண்ணன்ட்ட வந்து கேட்டிங்கன்னா, எல்லாரையும் வர சொல்லுங்கள், என் ஹோட்டலில் சாப்பிட சொல்லுங்கள், சந்தோஷமாக 100 பேரை நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்கன்னாலும் சாப்பாடு கொடுப்பார். அது ஒரு வேளை கொடுக்கலாம், 2 வேளை கொடுக்கலாம், எத்தனை நாள் செய்ய முடியும். ஆனால் இங்கே அம்பிகா ராஜ் அவர்களை நாம் மிகவும் பாராட்டணும். அம்பிகா ராஜ் பாருங்கள், அம்மா எங்கே, அவருடைய அம்மா இருந்தாங்க, அம்மா வீடியோ எடுக்கிறாங்க மகளை பற்றி பேசும்போது. அம்மாவுக்கான பெருமையான ஒரு செய்தி. ஒரு மகள், அவர் வணிகமும் செய்யணும், அவரும் போராட்டம், அதிலிருந்து வளரணும். ஆனால் வளரும்போது நான் சொல்லுவது, ஐயா இப்போ ஒன்றிய பெருந்தலைவர் கோச்சிக்கக்கூடாது, நான் வந்து இவங்களெல்லாம் தமிழ்நாடு அரசை விட நல்லவர்கள். மக்கள் தள்ளாடி நடந்தால் தான் அரசாங்கம் ஸ்டெடியாக நடக்கும்னு என்ன திறந்துருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எது நடத்துது? டாஸ்மாக் இருக்கு இல்லையா? என்ன காரணம் அரசு அதை நடத்துகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இலவசங்கள் கொடுப்பதற்காக ஒரு ஆண்டொன்றிற்கு 40,000 கோடி வருமானம் வருகிறது என்பதற்காக அதனை நடத்துகிறாங்க. அப்போ வருமானம் வருவதற்காக நம்ம அம்பிகா ராஜ் என்ன செய்கிறாங்க? ஒரு போராட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க பார்த்துருக்கலாம், அன்னைக்கு ட்ரெயினில் போகிறவங்க என்ன அங்கே கடலை மிட்டாய் விற்பாங்க, சீப்பு விற்பாங்க, கடலை விற்பாங்க. அதில் எத்தனை பேர் தெரியுமா இறந்து போகிறாங்க? நாம் சராசரியாக இயல்பாக உள்ளவர்களே ஒரு ட்ரெயினில் ஏறி இறங்கிறது மிகப்பெரிய போராட்டம். ஒரு மாற்றுத்திறனாளி ஏறி இறங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அவரிடம் நாம் வணிகம் செய்வோம்னா ஏதோ அவருக்கு ஒரு பிச்சை போடுகிற ஒரு மனநிலையில் உதவி செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு அம்பிகா ராஜ் அவர்கள்
அவர்களுக்கு பயிற்சியினை கொடுத்து இப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவரை பெரிய அளவில் நான் இந்த இடத்தில் பாராட்டி ஆகணும். இப்போ சஸ்டெயினபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்துட்டிங்கன்னா இப்போ இருவரும் இணைகிறார்கள், இங்கே ஒரு வேலை வாய்ப்பு உருவாகிறது. ஸ்கேலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, முதலில் அங்கே ஆரம்பிச்சிருந்தாங்க, அடுத்ததாக இன்றைக்கு இங்கே வருகிறது. இப்போ நம்முடைய ஆடிட்டர் சொன்னார், நாங்கள் அந்த முயற்சியில் இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் எல்லா ரயில்வே ஸ்டேஷனில் போனீங்கன்னாலும் 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த கடைகளை ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய் வாடகைக்கு இடத்தை கொடுத்து அங்கே லோக்கலில் இருக்கிற வணிகத்தை வளர்க்கிறார்கள். அதாவது இந்த சர்க்குலர் எக்கானமி அப்படிம்பாங்க. அந்த பொருள் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படுகிறது, உள்ளூரில் வணிகம் செய்யப்படுகிறது, உள்ளூரில் உள்ள ஒருவர் பயனடைகிறார். இதுதான் அந்த கான்செப்ட். அப்போ 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட். அதே இடத்தில் நாம் இந்த வணிகத்தை செய்வோம் என்று சொன்னால் இதில் எத்தனை வெற்றி அடங்கி இருக்கிறது சற்று சிந்தியுங்கள். உங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை இணைங்க. நாங்கள் ஆல்ரெடி முயற்சியில் இருக்கிறோம். ரயில்வேயில் இதுக்கான ரிக்வெஸ்ட் லெட்டர்லாம் கொடுத்துருக்குறோம். மிக குறைந்த வாடகையில் இடம் கொடுத்தால் பல ஆயிரம் பார்வை குறைபாடு உடையவர்களுடைய வாழ்வை மாற்ற முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த டார்ச் பேரர் என்று சொல்வார்கள், அதில் முன்னோடி நம்முடைய மனோ சாலமன் அவர்கள். அவர் நான் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், அவர் ஒரு எக்ஸலண்ட் பிஆர் பர்சன். ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், நம்மோட ரைஸ் தோழர் எதுக்கு உட்காந்துருக்கிறார், அவரும் நண்பர்களோடு வந்திருக்கிறாங்க. ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாம், அவங்களும் வணிகத்தில் இருப்பவங்க, இதற்காக வந்திருக்கிறாங்க. அவர்களை நாம் இந்த இடத்தில் கரவொலியோடு வரவேற்போம். வாங்கய்யா, ரொம்ப சிறப்பு, இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறீங்க. ஆனால் மனோசாலமன் இந்த நிகழ்ச்சியில் ஒரே ஒரு தவறு என்ன பண்ணிங்கன்னா, சீனு ராமசாமி சார் எங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டதுக்கு பதிலாக அவர்கிட்ட சொல்லி ஒரு நடிகையை வர சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது. நான் அரங்கு நிறைந்த ஒரு காட்சியாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கேன். ஏன்னா 3/4 பகுதி இருக்கோம்னாங்க, அந்த 1/4 பகுதிக்கும் மிச்சம் இல்லாமல் ஸ்டாண்டிங்கோட இது நடந்திருக்கும். சங்கீதா பரவாயில்ல, நான் அதுக்கு வர்றேன். பிரபாகரன் மாதிரி நானும் ஒரு மனைவியோடு வந்திருக்கேன். ஒரே ஒரு மனைவியோட வாழ்றீங்களா? நான் வந்திருக்கிறேன். எனவே இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த கட்டம் இந்த உணவு குறித்து மிக அழகாக ஒரு ஒன்றிய பெருந்தலைவர் ஒரு 30 ஆண்டு 40 ஆண்டுகள் இந்த அரசியலில் இருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார்னா இந்த மக்களை அந்த மண்ணை புரிந்து கொண்டதோட விளைவு தான். அவரை இந்த யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க, இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட். அவர் வந்தோடனே முதலில் என்ன விஷயத்த சொன்னார் பாருங்க, அதாவது யார் வேணாலும் உன் சாப்பாடை எடுத்துகிட்டு வா, என் இடத்துல உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறார் பாருங்க. அதுதான் அவர் பெருந்தலைவர். தொடர்ந்து தலைவராக இருக்கிறாருன்னா அதான் அதோட வெற்றி. உன் இடத்துல என் இடத்துல வந்து உட்காந்து சாப்பிடு, என் இடத்துல தண்ணி. ஏன்னா இப்போ நான் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், பல ஆயிரம் கோடிகள் வணிகம் செய்கிற நிறுவனத்தோட தலைவரை சந்தித்தேன். ஒரு அப்பாயின்மெண்ட், எப்படியெல்லாம் வேலை செய்யலாங்கிறதுக்காக கூப்பிட்டாங்க, பேச போனேன். அந்த தலைவர் அவருடைய நிறுவனத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார், நாங்கள் பல ஆயிரம் பெண்களுக்கு வேலை கொடுத்துருக்குறோம், இந்த ஆண்டு மட்டும் ஒரு 10,000 கோடி வெளிநாட்டிலிருந்து முதலீடு இங்கே ஈர்த்திருக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லி. ஆனால் அவர் ஊரில் என்னென்ன செய்யலாம், அவர் தொழிற்சாலை இருக்கிற ஊரில் போய் சொன்னால் அவங்க சொன்னாங்க, போகும்போதே எங்கள் அடையாளத்தோடு போகாதீங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஊரில் போய் பேசினா அந்த நிறுவனத்திற்கு எதிரான மனநிலை தான் அந்த ஊர் பூரா இருந்தது. ஆனால் இன்றைக்கு 99 கிலோமீட்டர் இங்கே இருக்கிறவங்களை கொண்டு வந்து நீங்கள் அந்த நிறுவனத்தை நடத்துறீங்க, அங்கீகரிக்கிறீங்க, கொண்டாடுறீங்க. அடுத்தது இப்போ நம்ம டாக்டர் கு சிவராமன் சித்த மருத்துவர், நீங்கள் அவரை கூப்பிட்டீங்களா இல்லையா ஐயா? ஓப்பனிங்க்கு வந்தார். சரி, ஏன்னா இப்போ நிறைய பேர் அவர் படத்தை போட்டே வித்துடுறாங்க. சிவராமன் நம்முடைய நல்ல நண்பர். அவர் தமிழ்நாடு திட்டக்குழுவில் இருக்கிறார். இப்போ அவர் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டில் சர்க்கரை நோய் 1 கோடி பேருக்கு இருக்குங்க. 1 கோடி பேருக்கு. அது என்ன காரணம்னா நம்முடைய உணவு முறையும் வாழ்க்கை முறையும் தான். அந்த உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய உணவகங்களால் மட்டும்தான் முடியும். அதை செயல்படுத்துவதற்காக மீண்டும் நன்றியும் பாராட்டும். அவருடைய மகள் இங்கே வந்திருக்கிறாங்க, ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாம். அவர்களுக்கு ஒரு நல்ல கரவொலியை. ஏன்னா இன்றைக்கி அப்பா செய்கிறத பிள்ளைகள் செய்கிறது குறைவு. அதனால் உங்களுக்கு வாழ்த்தும் பாராட்டும்மா. ஏன்னா நான் ஒரு மகன்கிட்ட பேசினேன், அவர் சொன்னால் எல்லாம் ஊர் அறிஞ்சவர். அவர் சொன்னார், அவர் உட்காருங்கம்மா, அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஏப்பா உனக்கு வாழ்க்கையில் ஒரு இலக்குன்னு இருக்க வேணாமா, உன்னை ஃபாரின்லாம் அனுப்பி MBA எல்லாம் படிக்க வச்சாரு, உனக்கு ஒரு வாழ்க்கையில் இலக்கு இதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்க வேணாமான்னு. எனக்கும் இருக்குது அங்கிள்னார். என்னன்னார், எங்கள் அப்பா மட்டும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, அதான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரே இலக்குன்னார். உண்மையான சம்பவம் இது. ஆனால்
அப்பாவோட கனவை சுமந்து அதற்காக ஒரு பொறுப்பெடுத்து ஒரு நிறுவனத்தை தாங்கி செல்கிறார்னா அவரை பாராட்டணும். இது வாழையடி வாழையாய் வர வேண்டிய ஒரு நிறுவனம். அதற்காக அவருடைய வாழ்த்துக்கள். இப்போது எக்ஸ்னோரா அப்படின்னா ஐயா இயக்குனர் அவர்கள்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு பெருமை. அதே மாதிரி ஒன்றிய பெருந்தலைவர் சொல்கிறாரு எக்ஸ்னோராவை நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா எனக்கு பெருமை. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகளில், அதாவது இப்போ சோமாலியா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இணையா வறுமை, எலும்பும் தோலுமான உருவம். அது மாதிரி இந்தியாவில் இருந்திருக்கா? தமிழ்நாட்டில் இருந்திருக்கா? இல்லை இல்லையா? அப்படி தான் ரொம்ப பேர் நினைக்கிறோம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, வள்ளுவம் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். தாது வருட பஞ்சம் அப்படின்னு நெட்டில் தயவு செஞ்சு அடித்து பாருங்கள். 1868 76லிருந்து 78 அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த மக்கள் தொகை 3 கோடி பேர். 1 கோடி பேர் வறுமையினால் இறந்திருக்கிறார்கள். எலும்பும் தோலுமான உருவம். இன்றைக்கி அந்த படம் பூரா நெட்டில் இருக்கு. 3இல் 1 பகுதி இறந்துருக்காங்க. அப்போ என்ன செய்கிறா, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த வெள்ளையர் ஆட்சி, அந்த அங்கே பொறுப்பில் இருந்தவர் அந்த போகிறாரு. அப்போ பெண்கள் ஒரு குழுவாக வர்றாங்க. அவங்களெல்லாம் நிறுத்தி எங்கே போயிட்டு வரீங்க என்னன்னு விசாரிக்கிறார். அவங்களுக்கெல்லாம் சின்ன முடிச்சு, அந்த காலத்தில் புடவையில் தான் கட்டியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு அதை அவுக்க சொல்லி பார்க்குறார். அது என்னன்னு பார்த்தா, எறும்பு புற்று வைக்குதில்ல, அதுக்குள்ளே அது உணவை சேமித்து வச்சுருக்குமா. அது பேர் புற்று அரிசி. இந்த புற்றினை உடைத்து அந்த அரிசியை எடுத்துகிட்டு வந்து கஞ்சி காய்ச்சி உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ தயவு செய்து இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் எதிர்காலத்தில் வராதன்னா வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதாவது இந்த வாட்டர் டிஸ்ட்ரஸ்டு கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. அதில் இந்தியா நாம் முன்னணியில் இருக்கிறோம். நம்ம உலகத்திலேயே நம்பர் ஒன்னுங்கிறோம்ல. நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்துகிற நாட்டில் இந்தியா தான் முன்னணியில் இருக்கிறோம். இப்போ நம்ம கொரோனா பற்றி பேசணும். கொரோனாவில் இந்தியாவில் இறந்தவங்க 5,33,000 பேர். கொரோனா மீட்டர்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டுதோறும் கழிவுநீர், தரமற்ற தண்ணீரால் இறப்பவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் பேர்னு மத்திய அரசு நிதி ஆயோக் சொல்லுது. 2019 மட்டும் 5 லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள் கொரோனாவில் இறந்தவர்களை. ஆனால் கொரோனா நம்ம 2 ஆண்டு நமக்கு முடக்கி போட்டது. ஆனால் ஆண்டுதோறும் இத்தனை பேரை இழக்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் இந்த ரெண்டல் ஃப்ரீ எஸ்கவேட்டர்ஸ்லாம் கொடுத்து நீர்நிலைகள் புனரமைப்பு இது மாதிரி நிறைய பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறோம். எங்களோட வேலை நான் திறமைசாலி இல்லை, நான் சார்ந்திருப்பவர்கள் திறமைசாலிகள். அது நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒன்று. இங்கே திரு ஆடிட்டர் முதலில் வாழ்த்துறை வழங்கிய ஒரு அற்புத மனிதர் திரு சந்திரசேகர் அவர்கள். இப்போ அவரோட பியூட்டி பார்த்திங்கன்னா, அவருக்கு சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிஸ், ரோரிங் ப்ராக்டிஸ். ஆனால் அதெல்லாம் அவர் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். எண்ணற்ற இது போன்ற அம்பிகா, உங்களுக்கு யார் ஆடிட்டர்? ஐயா சந்திரசேகர் அவர்கள் தான் ஆடிட்டர். இது மாதிரியான பல, என்ன கேட்டால் ஒரு 100 அமைப்புகளுக்காக அவர் ஒரு ஆடிட்டராக இருப்பார், ஆலோசகராக இருப்பார். அனைத்து இந்திய பார்வை குறைபாடு உடையவர்களுடைய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு அற்புத மனிதர். அவர் எப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் அவர்களுக்காக வேலை செய்கிறாங்கன்னா, பிளைண்ட் ஃபுட்பால் நம்ம விளையாட முடியும் இல்லையா? பார்வையற்றோர் இல்லை, பார்வை மாற்றுத்திறனாளிகளால் விளையாட முடியுமா? ஆண்டுதோறும் அந்த பிளைண்ட் ஃபுட்பால் அதை நடத்தக்கூடிய ஒரு அற்புத மனிதர் அவர் திரு சந்திரசேகர் அவர்கள். அதே மாதிரி நம்ம எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்கள் எங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாவம், அவர் தப்பு பண்ணார், அவர் கூட இருந்ததனால் அவருடைய துணைவியார் பாதிக்கப்பட்டாங்க. எந்த பாவமும் இல்லாமல் செய்யாமல் அவர்களுக்கு குழந்தையாய் பிறந்த ஒரே ஒரு பாவத்திற்காக தண்டிக்கப்பட்ட எண்ணற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. அந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உணவு அனுப்புகிறார், சத்துணவு அனுப்பக்கூடிய ஒரு நிறைய பணியை அவர் செய்கிறார். இதை நான் பொதுவாக சொல்கிறேன். இன்றைக்கி இயக்குனர் ஒருத்தர் இருக்கிறார். நான் சொல்கிறது, ரியல் ஹீரோக்களை கொண்டாடுகிற நாம் ரியல் ஹீரோக்களை விட்டு விடுகிறோம். இன்றைக்கி இயக்குனர் அதை சொல்லிட்டார். ஒரு ரியல் ஹீரோவை நான் ரியல் ஹீரோவாக மாற்றுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நாம் இந்த இடத்தில் ரியல் ஹீரோக்களை கொண்டாடுகிறோம். அவர் ஒரு ஹீரோ. அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதாவது ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மூமெண்ட், கரிம வேளாண் கட்டமைப்பு அப்படின்னு ஆர்கானிக் ஃபார்மர்ஸை கொண்டாடி ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த பண்ணையாளர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மிக வெற்றிகரமாக நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் கரிம வேளாண் கட்டமைப்பு. அதுலேருந்து வந்திருக்கிறவங்க ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாம். ஒரு அற்புதமான அணி அவர்களுக்கு ஒரு நல்ல கரவொலியோடு வரவேற்போம்.
திருக்கழுகுன்றம் பகுதியில் அவருடைய அண்ணா வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா இறையழகன், அவங்க ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க, தமிழ் நிலம் தமிழ் பண்ணை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆண்டுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 50,000 பேராவது அவருடைய தோட்டத்தை வந்து பார்ப்பாங்க. ஒரு 15-20 ஏக்கரில் வேளாண் சுற்றுலா மிக அழகாக செய்யக்கூடியவர். அதற்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் பாருங்க, அவர் சென்னையில் இருக்கிறவர், ஆனால் அவருடைய உயிர் முழுவதும் இருக்கிறது திருக்கழுகுன்றம் பக்கத்தில் இருக்கிற அவருடைய தோட்டத்தில் தான். இணையா கூவத்தூரில் அவருடைய பண்ணை இருக்குது. நான் அவருடைய பண்ணைக்கு போயிருக்கிறேன். ஏன்னா நம்மளை காரில் அழைச்சிட்டு வராங்க, அதனால தெரியறதில்ல. மிக நேர்த்தியாக இந்த பணிகளை செய்யக்கூடிய அற்புத மனிதர்கள் அவர்கள். அப்புறம் இந்த பகுதியில் ஒரு ஹீரோ இருக்கிறார், ஐயா எழுந்து நிற்கலாம், அவர் பேரை மறந்துட்டேன். நிறைய மழுவை புரட்சி தாசன் பேரை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு கரவொலியோட வரவேற்போம். இந்த பகுதியில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் மரம் நடுறதுலேருந்து எல்லாத்துலேயும் ஊக்கமாக செயல்படக்கூடியவர். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே இந்த தம்பியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், இவங்களோட சிறப்பு என்னென்னா, நம்ம ஒரு முறை வந்து அவங்கள சந்திச்சுட்டா போதும், அடுத்த நடமை பேசும்போதே தம்பி முதல்ல உட்காந்துருக்கிறார் பாருங்க, பார்த்தோன்னே நம்ம குரல் கொடுத்தோன்னே பாரி சார் எப்படி இருக்கீங்க பார். இப்போ பாருங்கள், நான் கொஞ்ச நேரம் முன்னாடி வரையும் அவர் பேரை ஞாபகம் வச்சுருந்தேன், இப்போ மறந்துட்டேன். ராஜேஷ் 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 எப்போ நம்ம வந்து பேரெல்லாம் சொல்ல வேணாம், நம்ம பேச்சு கொடுத்தா போதும். சார் எப்படி இருக்கிறீங்க பாரி சார், மேடம் வந்திருக்காங்களாம் பார். ஸோ இதுதான் அவருடைய திறமை. இப்போ இது வந்து இந்த டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன செய்கிறாங்க, பெரிய இண்டஸ்ட்ரியில் இது மாதிரி மாற்றுத்திறனாளிகளை ஒன்றா உட்கார வைக்கிறாங்க. டெஃப் அண்ட் டம்பாங்க, பிளைண்ட்னஸ் சொல்லுவாங்க, பார்வை குறைபாடு உடையவர்கள். 2 பேரையும் பக்கத்தில் உட்கார வச்சா இவர் பேசுகிறது அவருக்கு தெரியாது, 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் இருக்காது. ஆனால் நார்மல் மேன் என்ன செய்கிறாங்களோ அது மாதிரி 3 மடங்கு உற்பத்தி செய்கிறாங்களாம். 0 வேஸ்டேஜ், அதில் டிஃபெக்ஷனே இல்லாமல் உற்பத்தி செய்கிறார்கள். அப்போ அந்த நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. அது மாதிரி தான் இந்த ஒரு முயற்சி. எனவே இதில் ஈடுபட்டு இருக்கிற அனைவரையும் வாழ்த்தி, இதற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியையும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் ஒரு அருமையான உரையை வழங்கிய அண்ணன் செந்தூர் பாரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.